கனவோடு வந்திருக்கிறது இந்த தலைமுறையில் நாம் தான். நாம் விட்டுவிட்டால் இன்னொரு தலைமுறை எழ வாய்ப்பில்லை. நம்மையே இந்த பாடுபடுத்துறான். இவ்வளவு வலிமையாக நின்று சண்டை செய்கிற துணிஞ்ச பிள்ளைகளே எதற்கும் அஞ்சாத. சிறையா போட்டுப்பாரு, வழக்கா போட்டுப்பாரு, சண்டையாவா மோதி பார்ப்போம். அப்படி நிக்கிறவனே இந்த வருத்து வாரான்னா இன்னொரு தலைமுறை என்ன பண்ணுவான்? நம்ம பிள்ளைகள் எப்படி நின்று போராடும் நினைக்கிறியா? சொல்லு. ஈழத்துல சின்ன சின்ன பதாகைகள் சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல இருக்கும். இந்த போரை அக்கா, அண்ணா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா என்று கேட்கிற மாதிரி பதாகை வச்சிருந்த தலைவர். அதேதான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த கொடிய சூழலை, இந்த ஊழல் லஞ்சம் ஊறி திளைத்த இந்த நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட நிர்வாகத்தை, தீண்டாமை, சாதிய இழிவு, மது, மத போதை, இந்த நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை கெடுக்கிற இந்த முறையற்ற நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை, இந்த இழிவான அரசியலை, வாழவே முடியாத சூழலில் இருக்கிற இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டு போகிறீர்களா? இந்த பொறுப்பை, இந்த கடமையை, இந்த சுமையை அவர்களுக்கு கையளிக்க போறீர்களா? நீங்களே வென்று முடித்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற பூமியாக, வாழ்கிற இனமாக வைத்து அதில் உங்கள் பிள்ளைகளை விட்டு செல்ல போறீர்களா? இதான் உங்களுக்கு முன்னாடி